பிடிச்சு வந்துருக்கோங்க. சிக்குமா சடனா வந்து இந்த பழத்தில் எழும்போது அப்படி இப்படி இந்த தலை போயிட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் பிடிச்சி வந்துருக்கோம். ஓகே. ஸோ அதுதான் மீச புலிமலை. அந்த க்ளவுடு வந்துட்டு இருக்க இந்த மலை அதான் மீச புலிமலை. ஓகே, மீசம் அந்த புலி மாதிரி மீசது. இந்த மீச புல்லு மேல தான் முதல்ல இருந்துச்சு. நம்ம மஸ்டாஷ் மாதிரியே புல்லு இருக்கும் மேல கிளாஸ்ல. ஓகே, சோ அதனால மீச புல்லு மலை அப்படி பேர் வந்து மீச புலி மலை. அதுக்கு தரமான அதுக்கு தரமான ஓகே ஓகே. மெண்ட் எல்லாமே அது பேஸ் இருக்கும். அப்படிதான் ஓகே. நீங்க அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கீங்களா வண்டியா? இல்ல அப்படிதான். இது நார்மலா வந்து இது மொபைல்னால அந்த ஆக்சிடென்ட் இருக்குல்ல, சோ ஓவர் பெண்டிங் நமக்கு கிடைக்காது. ஓகே ஓகே ஓகே. ஒரு வாட்டி எடுத்து ஜிபி எடுக்கணும். மத்த வண்டி எல்லாமே ஃப்ரண்ட் மொபைல் கிடையாது. ஓகே ஓகே. முன்னாடி வீல் சும்மா தான் சுத்தும். இது நாலு வீல் இன்ஜினோட கனெக்ட் இருக்கும். ஓகே. டயர்ட் ஆகல? எங்களுக்கெல்லாம் டயர்ட் ஆகல. ஓகே. புதிய முதலமைச்சர்ல எப்படி இருக்காங்க? புதிய முதலமைச்சர் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா. எனிவே யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல அப்ப பண்ணி கொடுத்த மாதிரி எல்லாமே வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த மோட்டேஜஸ் எல்லாமே ரோட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, தண்ணி எல்லாமே அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. தமிழ்நாட்டுல வில்லேஜுக்குலாம் எல்லா ரோடு இருக்கும், கான்கிரீட் எல்லாம் ரோடு இருக்கும். ஓகே. இன்னும் வந்துலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏன்னா விஜய் சப்போர்ட்டரா? விஜய் சப்போர்ட்டர் இல்ல கிடையாது. ஓகே ஓகே. கேரளால விஜய் நிறைய பேர் சூர்யா ஃபேன் தான். சூர்யா ஃபேனா? ஓகே. நீங்க தலையா தலை வச்சுட்டாங்க. நாங்களாம் எல்லாம் யார் நல்லா நடிக்கிறாங்களோ அதான் சூர்யா தான். ஓ, அதான் சூர்யா ஸ்டைல்ல இருக்கீங்களா? ஆனா கேரளால விஜயோட ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? விஜய் ஃபேன்ஸ் விஜய் இருந்துச்சு. அதனால திரும்ப திரும்ப விஜய் படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும், போர் அடிச்சிச்சு. 4-5 ஃபிலிம் பார்க்காத மாதிரி தான் இருக்கும். அப்படியே போச்சு. எனக்கு கடைசியா விஜய் பிடிச்ச ஆக்ட் பண்ண ஃபிலிமும் தெரிய மட்டும்தான் தெரியல. அதுக்கப்புறம் வந்த ஃபிலிம் எதுவும் பிடிக்காது. அதுக்கு முன்னாடி வந்த ஃபிலிமும் பிடிக்காது. அப்ப அந்த நம்ம இது தெரியும், நம்ம குருவி. ஆமா, குருவி அது மட்டும் தான் அதுக்கப்புறம் பிடிச்ச ஃபிலிம். அதுக்கப்புறம் படிச்ச படம் எந்த ஃபிலிமும் பிடிக்காது. அந்த பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கும். சாக்லேட் பாய் மாதிரி அந்த இல்ல, ஷாஜகான் அந்த மாதிரி எல்லாம், துல்லாத அந்த மாதிரி எல்லாம் ஃபிலிம் எல்லாமே பிடிக்கும். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபிலிம்ல எல்லாமே. வந்து இதெல்லாம் எல்லாம் ஃபிலிம் தானே, ஸோ அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே பிடிக்காது. சேம் ஸ்டோரி தான். இங்க மலையாளத்துல யார் நல்லா இப்போ நிறைய ஆளுங்க இருப்பாங்க. மம்மூட்டி இருக்கு, மோகன்லால் இருக்கு, அது தெரியும். இப்ப புது ஜெனரேஷன்ல ஜோவினோ, பேசில் ஜோசப், ஓகே, பృథ్వీరాஜ், அது தெரியாம. ஆமா, பேசில் ஜோசப் இல்ல பார்க்கல, டைம் கிடைக்கல. நார்மலி வந்து ஓடிடி தான் பார்ப்பேன். இப்போ டைம் இப்போ கிடைக்காது இல்ல. ஓடிடி விடும், தியேட்டர்ல போய் பார்க்க டைம் கிடைக்காது. இன்னைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கருப்பு ஃபிலிம் பார்க்கணும் போயிட்டு. கருப்பா? நீங்க பாத்தீங்களா? இல்ல ஒன்னும் பார்க்கல. நம்ம ஃபிலிம் வந்துச்சு ஓடிடில? ஆமா, இல்ல வரல ஓடிடி இல்ல, தியேட்டர்ல தான் போறோம். ஓகே, தியேட்டர்ல. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. விஜய் சிங்கம் மாதிரி கம்பேக். ஓ, சம ஃபிலிம் சொன்னாங்க. விஜய் ஃபேன்ஸே சொல்றாங்க சம ஃபிலிம். நம்ம பார்க்கணும்ல. சூர்யா ஃபேன் வேற நீங்க? ஆமா. இல்ல சூர்யா ஃபேன். இந்த புதுசா அந்த சூர்யா போட்டு அதெல்லாமே நல்ல படம் தான். சூர்யா போட்டு ஜெய்பீம் அதெல்லாமே செமையா இருக்கு. ஜெய்பீம்லாம் சூப்பரான படம். செலக்ட் பண்ணி பண்ணனால நல்லா இருக்கு. படம் அவன்
கடைசியில நமக்கு ஞாபகம் ഒരു இந்த ஆக்ட் பண்ணது சூர்யா தான். அது வரைக்கும் ഒരു കളക്ടറിനാ അല്ല ഒരു വക്കീലിനെ എന്താ ലോയർ ഒരു ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து விட்ட ஆளு ஒரு எய்மோட அந்த இது சூடாய் போட்டு அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி கடைசியில நமக்கு தெரியும் சூர்யா தான் அந்த மாதிரி. அதனால அத நல்லா இது ஆமாமா ஜேபி மேல கிளாஸ் முடிதான். போக முடியுமா? போலாம் ஓட்டம் கிடைக்காம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப தமிழ்ல நல்ல பிலிம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நல்ல பிலிம்ஸ் இருக்கு. எனக்கு ரீசெண்டா பிடிச்ச படம் இந்த கார்த்தியோட மெய்யழகன் தெரியல. என்ன படம்? மெய்யழகன். சூப்பர் படம். நல்ல படம் தான். அவன் அரவிந்த் சாமி. ஆமா நொஸ்டால்ஜிக் மூவி தான். ரொம்ப லைக் பண்ணி பார்த்தோம். ஆமா அது இப்போ நம்ம 20 வாட்டி மேல பார்த்திருக்கேன். எவ்வளவு வாட்டி? 20க்கு மேல பார்த்திருக்கேன். அடே நல்ல மூவ் ஆகும் படம். ஆமா நல்ல இதுதானே ஃப்ரெண்ட்ஷிப்போட. ஆமா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல நம்ம ரிலேஷன் அந்த இதெல்லாம் நார்மலா வந்து இப்ப புதுசா உள்ளவங்களுக்கு தெரியாது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் போகும்போது எங்க அம்மாவோட வீட்டுல எல்லாம் போகும்போது அப்படிதான் எல்லாமே இருக்கும். நம்ம விளையாடும் அதெல்லாம் வந்து இப்போ அம்மாவோட அப்பாவும் அம்மா எல்லாம் அங்க பின்ன அப்ப அங்க போனதில்லை. அப்ப அவங்க இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே வர மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல் தான். கசின்ஸ்லாம் எங்க இருக்காங்க? கசின்ஸ் எல்லாமே இப்போ கல்யாணம் முடிஞ்சு மூவாச்சூடு அந்த இடத்துல இருக்கு. மூவாச்சூடு இங்க ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கு. ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் இருக்கும். இல்லாட்டி நாங்க எல்லாமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். 10th முடிச்சு அப்போ അല്ല 10th இல்லனா வெக்கேஷனுக்கு அப்போ அம்மாவோட ஊருக்கு போறா. அப்பாவோட இது பக்கத்துல தான் அவ்வளவு டச் கிடையாது. ஓகே. அதனால அம்மாவோட ஊர்ல தான் போவோம். அங்கன்னா இந்த டாம் இல்ல அதுக்கு தண்ணி எல்லாம் இருக்கும். நாங்க ஃபிஷிங் அதுக்கெல்லாம் போவோம். ஓகே. ஃபிஷிங் அது மட்டும் இல்ல. மூவாட்டுப்புழா எங்க இருக்கு? அது பத்தனம்திட்ட வாட்டியா? இல்ல இங்க எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட். அம்மாவோட ஊரு வந்து பெரும்பாவூர் இல்ல ஜெயராமோட ஊரு. அவரு அது எங்க இருக்கு? எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் தான் பெரும்பாவூர். ஓகே. அங்க எல்லாமே என்ன ஸ்பெஷல்னா அந்த கல்லு கொண்டு வந்து கல்லு தெரியுமா? ஆமா கல்லு வந்து நம்ம இதுல இருக்கும். அவங்க ஒரு தென்னங்கல்ல. ஆமா தென்னங்கல்லு தான். நம்ம அப்ப அங்க இருந்து ஆளுக்கு இந்த கட் பண்ணிட்டு நமக்கு கொடுப்பாங்க. பங்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் செமையா இருக்கும். சாம்பைங்க தெரியுமா? தெரியாது. ஃப்ரூட் தான் சாம்பைங்க. ஓகே. அதெல்லாம் ஃப்ரூட் தான். அதுக்கப்புறம் இந்த கொக்கோ தெரியும். கொக்கோ அது வந்து நம்ம சாப்பிடலாம். சாக்லேட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது செமையா சாப்பிடலாம். நல்லா ஸ்வீட்டா இருக்கும். அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படி நல்லா இருக்கும். ஃபுல்லு வெக்கேஷன் அங்கதான். அப்படி எல்லாமே இப்போ போகதே இல்லை. அப்போ அங்க இப்போ இங்க அவங்களாம் மேரேஜ் ஆயிடுச்சோன்னா போக முடியாது. ஆமா அது அம்மாவோட அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ இது இல்லை. அப்போ சொல்லுவாங்க எங்க அப்பாவும் சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு டைம்ல வெக்கேஷன்ல கொண்டு போறதுக்கு பயங்கர இதுதான். அன்னைக்கு எல்லாமே போன் இல்ல. லேண்ட்லைன்ல இருக்குல்ல. லீவ் ஆகாத டைம்ல கூப்பிடுவா அப்பா அம்மாவோட அப்பா எல்லாமே. அப்படி கூப்பிட்டுட்டு அப்படி நாங்க போவோம். பஸ்ஸுக்கு தான் போவோம். போற வழியெல்லாம் வாழ்ந்துதான். இருந்தாலும் ஊருக்கு போகிற டைம்ல கொஞ்சம் இதா இருக்கும். எக்ஸைட்டடா இருக்கும். அப்படி இப்ப அப்படி இல்ல. இப்ப அக்காவோட பசங்க எல்லாம் வருவாங்க. அக்கா 3 அக்காளுக்கு. உங்களுக்கு 3 அக்கா அதெல்லாம் அதுக்கு அப்ப 5 பேர் தான். அவங்க எல்லாம் வெக்கேஷனுக்காக இப்போ நேரத்துக்கு தான் போனாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் தைக்கணும்ல. சைஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. எல்லாத்தையும் அவங்களும் இங்கதான் இருக்காங்களா? இல்ல வெக்கேஷனுக்காக வந்தாங்க. ஓகே. இங்க இருந்து யாரும் துபாயில இருக்க மாட்டாங்க. துபாயில இருக்காங்க. என் அண்ணா துபாயில இருந்தா. அப்புறம் அவன் சிவில் முடிச்சிட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வந்துட்டு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஸோ அதனால அங்கே வந்து நானும் வந்துட்டு ஆனா பெங்களூர்ல இருந்து வந்துட்டு அவனும் இங்கே வந்துட்டு இப்போ திருவனந்தபுரத்துல இருக்கான். அவன் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ அவன் திருவனந்தபுரத்துல தான் வைஃபும் அங்க. அப்போ அவங்கள பாக்குறதுக்கு அப்பா அம்மா போயிருக்காங்க. ஓகே. திருவனந்தபுரமும் நல்ல அழகா இருக்கும். ஆமாமா திருவனந்தபுரம் ரிச்சஸ்ட் டெம்பிள் வந்து அங்கதான் இருக்கு. பத்மநாபம் காசு வைக்கிறதுக்கு அதிகம்.
அதுதான் கடைசி வில்லேஜ் கேரளா வில்லேஜ். ஓ இந்த வழியில போனா இதுக்கப்புறம் மேலதான் தமிழ்நாடு போகிறது. இங்கதான் கேரளாவில் இருப்பாங்க. ஓகே இந்த பெண்டில் நிப்பாட்டி தான் நீங்க போட்டோ எடுக்கணும் எடுத்துக்கோங்க. ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பெண்டா மேல வந்து வண்டி இருக்குல்ல, நம்ம அங்க நிப்பாட்ட முடியாது. இருக்கிற இடத்துல